இருக்கு நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. சோ இது வந்து நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றதுன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்மும் இந்த x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். அதாவது 65 மைனஸ் 65 நம்மளோட ப்ராடக்ட் வந்து மைனஸ் 65 வரணும். சம் அதாவது சம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து சம் ஆட் பண்ணும்போது +8 வரணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணோம். அதாவது மிடில் டேர்ம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். இந்த மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டேர்ம் காமன் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மைனஸ் 65 இருக்கு. இந்த 65 வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 65 வருதோ அந்த நம்பர் போது ஆட் பண்ணும்போதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு +8 வரணும். ஓகேங்களா, இதுதான் இதோட பேசிக்ஸ். இப்போ வந்து 65 நம்ம பிரைம் நம்பரால டிவைட் பண்றோம். 65 வந்து நம்ம 5 ஆல டிவைட் பண்ணும்போது 13 டைம்ஸ் வருது. 13 ஒரு பிரைம் நம்பர். சோ ரெண்டு பிரைம் நம்பர்லயே முடிஞ்சிருது. சோ ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கு, 13 and 5. இப்போ எதுக்கு மைனஸ் போடணும், எதுக்கு பிளஸ் போடணும்